வேண்டும் விபீஷணிடத்திலே பிரார்த்தனை செய்தார்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். மேலே 3வது குணம் தெரிவிக்கிறார்கள், தர்மஜ்ஞா. தர்மஜ்ஞானா தர்மம் அறிந்தவன் யார்? அண்ணன் தர்மம் அறியா குறும்பனை. கண்ணனை சொல்லக்கூடிய காலத்துல தர்மம் அறியா குறும்பன்னு தெரிவிக்கிறான். ஆனால் ராமன் எப்படிப்பட்டவன்னா அந்த இயல்புக்கெல்லாம் நேர்மாறாக இருக்கக்கூடியவன், தர்மம் அறிந்தவன். ஆனால் தர்மம்னா என்ன அப்படின்னு பெரிய விசாரம் பண்ணணும். அப்போ அந்த ராமன் பல உலகத்துல தர்மங்கள் பல விஷயங்கள் தர்மம்னு சொல்லக்கூடியது ஒரு பொதுவான சப்தம், அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அப்போ ராமன் அறிந்ததாக இருக்கும் இந்த பிரகடனத்துக்கு சேர சொல்லணும் அப்படின்னா ராமன் அறிந்ததாக சொல்லக்கூடிய தர்மம் எதுவா இருக்கக்கூடும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டி தெரிவிக்கிறார், ஆண்டுசம்சியம் பரோ தர்மஹா தொதயேயமயா ஸ்ருதஹா. ஆண்டுசம்சியம் பரோ தர்மஹா. ஆண்டுசம்சியம்னா தயை, கருணை, அதாவது இரக்கத்தை தான் பரம தர்மமாக கொண்டிருந்தான் ராமன் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தசாவதார ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் வேதாந்த தேசிக அருளிச்சு. தசாவதாரங்களுக்கும் ஒரு ஸ்லோகங்கள் இது பண்ணக்கூடிய காலத்துல ராமனை பத்தி சொல்லக்கூடிய காலத்துல ஒரு விஷயம் கருணா காகுஸ்தா. கருணையே ராமன் சொல்லக்கூடியவன், கருணையே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன். கருணையாவது என்ன அப்படின்னு கேட்டால் கருணைன்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு அமரகோஷன்ற ஒரு பர்யாய சப்தங்கள், ஒரே பொருளை இருக்கக்கூடிய பலவிதமான பதங்களை காட்டுகிறார்கள் அமரகோஷத்தில். காருண்யம், கருணா, கிருபா, தயா, அனுகம்பா, சாத், அனுக்ரோஷோ, 7 பதங்கள் அமரகோஷத்துல காட்டக்கூடியதா இருக்கிறது. அனுகம்பா, அனுக்ரோஷா, அது 2 சொல்றாங்க. 2 பதங்கள் பர்யாயமா சொல்றது. கம்பா அப்படின்னா கம்பமாவது நடுக்கும். அதை சொல்ற அது என்னன்னா துக்கத்தினால நடுக்கக்கூடியது. அனுகம்பானா ஒரு துக்கத்தினாலே ஒருத்தன் நடுக்கிறானே, நடுங்கிறான், ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு துக்கம் கொடுத்து அதனால ஒரு நடுக்கம் கொடுத்து அவன் நடுங்குகிறானே. 33 அமரர்க்கும் சொல்றான் இல்லையா, 33 அமரர்க்கும் சொல்லி கப்பம் தவிர்க்கும் கலியது. அந்த இடத்துல சொல்லுவா யாக்கி எழுதாரு கம்பம் அப்படின்றது கப்பம்னு இடத்த மாறி. கப்பம்னா நடுக்குது. இந்த 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் ஆபத்து அவர்கள் நடுங்குகிறார்கள். அந்த நடுக்கத்தை போக்கக்கூடியவன் என்பருமானு காட்டுகிறார்கள். அதே போல இந்த அனுகம்பான்ற இடத்துல என்ன, ஒருத்தனுக்கு துக்கம் அந்த துக்கத்தை பார்த்து அடுத்தவன் நடுங்குகிறான், அதுக்கு பேர் அனுகம்பான்னு பேர் தெரிவிக்கிறார். துக்கத்தினால ஒருத்தன் அழறான். அப்போ அழக்கூடிய காலத்துல என்ன இருக்குன்னா அவனை பார்த்து இன்னொருத்தன் அழறான், அது அனுக்ரோஷம் சொல்லக்கூடியதான் இருக்கு. அப்ப பிறர் படக்கூடிய துயரை கண்டு தானும் ஐயோன்னு ஒருத்தன் பேருக்கிறானே, அதுதான் கருணை அப்படின்னு அப்படிப்பட்ட குணம் பொருந்தியவன் ராமன். அப்ப ராமனுக்கு தர்மம்னா, ராமன் அறிந்த தர்மம் என்ன அப்படின்னு கேட்டால் கருணை. ஆண்டுசம்சியம் பரோ தர்மஹா அப்படின்னு காட்டுகிறார்கள். தசரத மன்னவன் என்ன பண்றான் இந்த இடத்துல, ராமனுடைய திருக்குணங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, ராமனுடைய குணங்களை தசரதன் அறிந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த அயோத்தியா ஜனங்கள் ராமனுடைய குணத்திலே அப்படியே ஆழங்கால் பட்டிருந்தார்கள். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமோ ராஜ்யம். அவர்களுக்கெல்லாம் அயோத்தியாவாசிகளுக்கெல்லாம் ராமனை தவிர வேற ராமன்ற 2 எழுத்து தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தவர்கள். அப்போ இந்த தசரத மகாராஜன் இந்த ஜனங்களுக்கு ராமன் இடத்துல ரொம்ப அன்பு இருக்கு. ராமனும் அதற்கு ஒத்தவனாய் இந்த ஜனங்கள் இடத்துல ரொம்ப அன்பை காட்டக்கூடியவனாய் இருக்கு. நம்மளும் 60,000 வருஷங்கள் இந்த இதுல ஆண்டுவோம். அதனால என்ன பண்றான், இந்த ஆட்சியை ராமன் திறத்திலே அவனுக்கு முடிசூட்டி விடணும், ராஜ்யாபிஷேகம் பண்ணிவிடணும் அப்படின்னு விருப்பம் அடையலாம். அதனால நம்ம குறுநில மன்னர்கள் அந்த தேசத்து பிரஜைகள் எல்லாரையும் கூப்பிடுறான், ராமனுக்கு நான் ராஜ்யாபிஷேகம் பண்ண போறேன், நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கன்னு என்ன சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் பண்ணுன்னு தானே சொல்லணும். அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவரை நாங்க கிழவா ஒழித்து போனாராம். தசரதனை பார்த்து கிழவா ஒழித்து போனாராம், அப்படியே தூக்கி வாரி போட்டுதான். உடனே தசரதன் தெரிவிக்கிறானா, நான் என்ன நீங்க என்ன ஒழிஞ்சு போன்னு சொல்றத பார்த்தா இன்னும் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்ச மாதிரி இருக்கேன். ஆனா உங்களுக்கு வரிகள்லாம் நிறைய போட்டனா, ஏதாவது ஊழல்கள் பண்ணனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லாட்சி தானே நான் புரிந்து வந்தேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்கணும். அவனுக்கு தெரியும், அது தெரியாதான் எல்லாம் நல்லா தெரியும், கஷ்டப்படையது ஒன்று. அப்போ அந்த ஜனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க, பெருமானே ஒரு விஷயம் சொல்றோம், உன் திறத்தில் நாங்க எந்த விதமான தசரத சக்கரவர்த்தியை உன்னிடத்தில் நாங்க எந்த விதமான குற்றங்களையும் நான் பார்க்கவில்லை. ஆனால் நீ ஒரு புத்திரன், ஒரு சத்புத்திரனை நீ பெற்றிருக்கிய, ராமன் சொல்லக்கூடிய சத்புத்திரனை பெற்றிருக்கிறாயே, அவனுடைய குணங்கள்ல நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம்.
அந்த குணங்கள்ல ஈடுபட்டதுனால என்ன, அவனுடைய குடிக்கீழே அவன் ராஜாவாக இருக்கணும், அவன் கீழே நாங்கள் குடியாக இருக்கணும். மற்றவன் போல் நினைத்தே அழுங்குருவி குடைவிவோம், அவனுடைய கோள்கீழே வாழ வேணும்னு நாம் விரும்புகிறோம். அப்போ அவனுடைய திருக்குறள்களை எல்லாம் கேட்க விரும்புவாயன்னு நாம் சொல்றோம்னு தெரிவிக்கிறார்கள். வியசனேஷு மனுஷ்யானாம் ருஷம்பமதி துக்கிதா. ஜனங்கள்லாம் சொல்றோம் தசரதன் கிட்ட ராமனுடைய குணங்கள் எப்படி? வியசனேஷு மனுஷ்யானாம் ருஷம்பமதி துக்கிதா உத்சவேது சர்வேஷு பரிதுஷ்யதி. ராமன் எப்படிப்பட்டவன் இருக்கான்னா, எல்லாரும் சந்தோஷப்படுறான், அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். ஒருத்தர் துயரடைத்தாரா, ஆனால் நாட்டுல யாராவது பிறர் துயருடன் கண்டால் எப்படி இருக்கானா ராமன் அபரிமிதமாகத்தான் துயருகிறான் அப்படின்றதான் அந்த பொருள், ஸ்லோகத்தினுடைய பொருள். இப்ப பிறர் துயரை கண்டால் தான் அபரிமிதமாக துயருகிறானே அப்படின்னா இது ஒரு தயாளு, ஒரு தயை பொருந்தியவன், ஒரு கருணை பொருந்தியவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை தானே. அப்போ ராமனுடைய குணங்களை சொல்ல பலபூர்வ கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே, பலவிதமான கல்யாண குணங்கள் புத்திரன் இடத்துல இருக்கிற தசரதான்னு தான் தெரிவிக்கிறார்கள். அப்போ பிறருடைய குணங்களை புத்திரனுக்கு துக்கம்னு சொல்லக்கூடியது ஹேய குணம் தான். ஆனால் பிறருடைய துக்கங்களை கண்டு வருத்தப்படுவது எப்படிப்பட்டனா நல்ல குணம்னு தான் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானுக்கு அது உண்டா அப்படின்னு கேட்கணும். எம்பெருமானுக்கு அந்த மாதிரி இருந்தா ஏய குணம் தானே. எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்துல அகிலஹேய பிரத்யேகம், அகிலஹேய பிரத்யேகம்னா எல்லா விதமான கேயங்களுக்கும் தாழ்மைகளுக்கும் எதிர்த்தட்டா இருக்கக்கூடியவன். அப்போ எம்பெருமானுக்கே அந்த மாதிரியான ஒரு துக்கம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் அவனை வந்து கேய குணம் புரிஞ்சவன், தீய அந்த தாழ்ந்த குணங்கள் புரிஞ்சவன்னு சொல்லிடலாமான்னா இல்லை. துக்கமே எப்படி இருக்குன்னா ரெண்டு விதமான துக்கம் உண்டு. சுவார்த்தமா ஒருத்தன் கட்டு இருந்தா சுவார்த்தமா ஒரு துக்கம், தனக்காக எனக்கு ஏதோ ஒரு கட்டம் நடந்துச்சு அதை நினைச்சு நான் வந்து துயரப்படுகிறேன் அப்படின்னா அது சுவார்த்தம், எனக்காக நானே கஷ்டப்பட்டுக் கொள்வேன். வேற ஒருத்தர் பக்கத்து வீட்டுல ஒரு கஷ்டம் வரும், அப்படி கஷ்டம் வந்துருந்தா என்ன பண்ண, அதை பார்த்து அவருக்கு இப்படி கஷ்டம் வந்துருதே அப்படின்னு அது பரார்த்தமான துக்கம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ ராமன் சொல்றார் விஷம்பவதி துக்கிதா வியசனேஷு மனுஷியானம் விஷம்பவதி துக்கிதா, பிறர் கஷ்டத்தை கண்டு தான் துயருகிறான் ராமன் அப்படின்னு சொன்னா அது ஏய குணம் இல்லை, தாழ்ந்த குணம் இல்லை, அது உயர்ந்த குணம் தான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. பிறர் கஷ்டப்படக்கூடியதை காட்டும் அந்த கஷ்டப்படலன்னு நம்ம என்ன சொல்லுவோம், கல் நெஞ்சக்காரண்டாகும், ஏன்னா இது வந்து கல் நெஞ்சா இருக்கான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, அப்புறம் ஒரு விஷயம், பிறர் துக்கத்தை கண்டு நாம துக்கப்படலாம், இல்ல அவருடைய அந்த துக்கத்தை போக்கலாம். எல்லா துக்கத்தையும் நம்மளால போக்க முடியுமான்னா போக்க முடியாது. அப்ப எம்பெருமானாலே போக்க முடியுமான்னா போக்க முடியும். பிரணதார்த்தி ஹரன்னு பேர். பிரணதார்த்தி ஹரன்னா என்னன்னா, பிரணதார்த்தினா அர்த்திகளுக்கு வந்து பிரணம்னா வந்து துக்கம், அர்த்திகளுடைய துக்கத்தை ஹரன் அழிக்கக்கூடியவனா இருக்கிறான். எல்லாம் பேர் வைப்பா, பிரணதார்த்தி ஹரன்னு பேர் வைப்பா குழந்தைகளுக்கு. ஆனா கூப்பிடக்கூடிய காலத்துல என்ன கூட பிரணதார்த்தின்னு கூப்பிடுவோம். பிரணதார்த்தினா துக்கத்தை இச்சிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தமாயிப்போம். எப்பவுமே சொல்லக்கூடிய காலத்துல வேற மட்டும் வச்சோம்னா நரசிம்மன்னு பேர் வச்சா நரசிம்மன்னு கூப்பிடணும். அதை வந்து எப்படி கூப்பிடுறோம், நச்சுன்னு கூப்பிடுறோம். நச்சுன்னா என்ன, விஷம், அப்படியே கூப்பிடுறோம். நம்ம அதை நினைச்சா பேர் வச்சோம் அந்த குழந்தைக்கு. அப்படி இல்லையே பிரணதார்த்தி ஹரன். அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஒருத்தன் துக்கப்படக்கூடிய காலத்திலே அவனை காட்டிலும் துக்கப்படக்கூடியவனாயிருக்கான், துக்கத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்தவனாகவும் இருக்கிறான் அவன் சொல்லக்கூடியதான். அப்ப துக்கத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்தவனா இருக்கக்கூடியவன் அவன் ஏன் துக்கப்படணும், அவன் துக்கத்தை போக்கிட்டு போயிடலாமே. அடுத்த கேள்வி அதுதானே வரும். அப்போ ஆனால் வந்து அப்படி இல்லை, அந்த இடத்துல சொல்றாங்க காட்டும் இந்த விஷயம் தெரிஞ்ச என்ன அப்படின்னு கேட்டால், துக்கத்தை போக்கத்துக்கு சக்தி உடையவனா இருக்கிறான், ஆனால் அந்த துக்கத்தை வரும் முன்னே நான் துடைக்கவில்லையே அப்படின்னு வந்து இது பண்றான். துச்சாசனுடைய கையில மாட்டிக்கொண்டாள் திரௌபதி, அந்த கௌரவர்களுடைய சபை. அப்ப என்ன பண்றான், அவளை மானபங்கப்படுத்தக்கூடிய காலத்துல கண்ணபிரான் ஒரு வாரம் அவளுடைய கூக்குரலை கேட்டு ஓடி வந்து அவளுடைய கஷ்டத்தை தீர்த்தான். ஆனால் அந்த சமயத்துல என்ன பண்றான், கண்ணபிரான் நினைக்கிறான், ஐயோ அவள் வந்து திரௌபதி கதறினாலே, அப்ப நேர போய் நான் உபகாரம் பண்ணலையே, அவளுக்கு வந்து இதான் பரிபவம் நேர்த்து கதறினாலே, அதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கணுமே, உபகாரம் பண்ணணும், வஸ்திராஜுக்கு வசந்த கொடுத்தேன் நானு, எப்போ நான் உபகாரம் பண்ணிருக்கணும் அவளுக்கு, அந்த தீங்கு நேருவதற்கு முன்னே நான் பண்ணிருக்க வேண்டும், அப்படி பண்ணலையே. அதான் நினைக்கிறாங்க. அண்ணன் பரவதுக்கு போகக்கூடிய காலத்துல தன்னடை சோதிக்கு திரும்பி போகக்கூடிய காலத்துல சொன்னா, நான் ருணம் கோவிந்தேது யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ருணம் பிரவருத்த மேகிருதையாத நாம சம்பதி,
நான் கடன்பட்டவனாக, திரௌபதிக்கு கடன்பட்டவனாக நான் பரமபதத்தை நோக்கி மீண்டு செல்கிறேன்னு சொன்னான். அப்ப காட்ட வந்த விஷயம் இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், துக்கத்தை பரிகரிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனா எம்பெருமான் இருக்கிறார். ஆனால் அந்த துக்கத்தை என்ன சொல்றான், முன்னாலேயே தீர்க்க வேணும் அப்படின்ற தீர்க்காத போயிட்டு இடதுகள் என்ன பண்றான், இந்த துக்கத்தை முன்னாடியே நான் தீர்த்து வைக்கலையே என்ற கஷ்டம் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் துக்கப்படுவனாக இருக்கிறார்கள். அப்போ ராமன் இந்த விஷயத்தை எந்த இடத்துல காட்டுறான்னு கேட்டால், வாலி மாட்டான், சுக்ரீவன் தான் சொல்றான், என் அண்ணனான வாலி என்னை கூட பாடுபடுத்துறான், அதனால நீ அவனை கொண்டு விடுறான். அப்போ அந்த சுக்ரீவனுடைய பிரேரணையால என்ன பண்றான், வாலியை குற்று விடுகிறான் ராமன். செத்து போனவுடனே என்ன, வாலி மாண்டு போனான். உடனே சுக்ரீவனுக்கு எங்கேயாவது வந்தோ துக்கம் அண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வழுந்தி வருந்தி அழிகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். வால்மீகி தெரிவிக்கிறார், இத்யமேவமார்த்தஸ்ய ரகுப்ரவீரஹ ஸ்ருத்வாவசோ பால்யானுஜஸ்ய தஸ்ய சஞ்சாதபாண்மஹ பரவீரஹந்தாம் ராமோ முஹூர்த்தம் விமனா பபூவா. சஞ்சாத பாஷ்பா, சுக்ரீவன் அழகா, சுக்ரீவன் அழகதை பார்த்த உடனே ராமனுக்கு தாங்க முடியல, ராமன் அழக ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு நாள் எழுதான், சுக்ரீவனோட அழுகையே ஓடி போச்சு, ராமனுடைய அழுகு வாய வேண்டியது சொல்லக்கூடிய சஞ்சாத பாஷ்பா ராமோ முகூர்த்தம் விமனா பபூவா. அந்த மாதிரி வந்து ராமனுடைய அழுகை ஓயாமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முகூர்த்தத்துக்கு மேல வந்தது. வாலி மறந்து போயிட்டாங்க. அப்போ சுக்ரீவனுக்கு துக்கம் யாருக்கு இருக்கணும், தம்பி கூட பிறந்த தம்பி சுக்ரீவன், தாரை மனைவி, அங்கதன் புள்ள, இவர்களாம் சுக்ரீவம் செய்வதாராம் சச அங்கதம் சக லக்ஷ்மணா சமான சோகா காமுத்ஸஹ சா அன்பயன் இதமப்ரவீத். அருமையாக தெரிகிறார், சுக்ரீவனுக்கும் தாரைக்கும் அங்கதனுக்கும் எவ்வளவு சோகம் இருந்தோ சமான சோகம், அவர்களுக்கு எவ்வளவு சோகம் இருந்தோ அதே அளவுக்கு துல்லியமான சோகம் படைத்தவனாய் ராமன் பிரான் இருந்தான்னு தெரிவிக்கிறார். அப்போ இது காட்ட வந்த விஷயம் தெரியல. இது என்னன்னா, அருசம்சம் பரோ தர்மஹா, கருணையை காட்டக்கூடியவனா இருக்கான் அந்த எம்பெருமான். அப்படி கருணையை காட்டக்கூடிய காலத்திலே என்ன பண்றான், பிறர்கள் துக்கம் வருவதை கண்டு தான் துக்கம் வருகிறான். அவர்களுக்கு அவருடைய வந்து துக்கத்தை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவனா இருந்தும் துக்கம் வருகிறான். ஏன்னா அவர்கள் அந்த துக்கத்திலே ஆழ்படாமல் நான் காப்பாற்றால் போனேனே. சீதா பிராட்டி ஆனுசம்சம், அந்த வாக்கியத்தை சொல்றது யாருன்னா சீதா பிராட்டி தான் சொல்றான். ஆனுசம்சம் பரோ, ராவணன் சொல்றான் ஆனுசம்சம் பரோ தர்மஹா. சீதா பிராட்டிய விவாகம் பண்ணி கொடுக்கிறான் ஜனக மகா சக்கரவர்த்தி. அப்போ சொல்றான், எம் சீதா அமசுதா சகதர்மச்சரீதமா. இந்த சீதையான என் பெண்ணானது, சீதையானவள் எப்படிப்பட்டவள்னா, உன்னுடைய தர்மங்கள், நீ அனுஷ்டிக்கக்கூடிய தர்மங்களுக்கெல்லாம் கூட இருந்து சகாயம் பண்ணக்கூடியவளா இருக்க. நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. ஆழ்வார் சொல்ற, நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் தான், ஒரு கணவனானவன் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அது ஒண்ணுக்கு 10 வந்து அதுக்கு சகாயம் பண்ணக்கூடியவளா இருக்கணும் மனைவி. அதுக்கு மேல சகாயம் பண்ணக்கூடியவா அந்த புத்திரர்கள் இருக்கணும். அப்பதான் நல்ல பதமாக இருக்கக்கூடியது அந்த மனையா இருக்கணும். அது நல்ல பதமாக இருக்கணும்னா அந்த மாதிரி நல்ல காரியங்களை அந்த குடும்பமாக சேர்ந்து செய்ய வேண்டும். அதனால்தான் சகதர்ம சரீதம், நீ அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்துக்கெல்லாம் துணையாக இருப்பாள் சீதைன்னு இருக்கணும். அவெல்லாம் விவாகம் பண்ணிக்கூடிய காலத்துல இமாம் கன்யாம் தர்மம் பிரஜாப்தம் பிரணி, கல்யாணத்துக்கு அது சங்கல்பத்தை சொல்லணும். இந்த கன்னிகையை நான் கைப்பிடிக்கிறேன், விவாகம் பண்ணிக்க எதுக்காக, தர்மம் பிரஜாப்தம், தர்மத்தை அனுஷ்டிக்கவும் பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவதற்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இது பண்றோம். நம்முடைய தர்மானுஷ்டானம் என்ன, கிரகஸ்தாசிரமம். அவங்களுக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்தை இருந்து அதுக்கு இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இல்வாழ்க்கை நமக்கு துணைவியா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம சாஸ்திரத்தெல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியதுக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் துணையாக இருக்கிறார்கள். அப்ப ராமனுடைய இதுக்கெல்லாம் வந்து அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்துக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவள் இந்த சீதை. அவ ராமன் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் எது அப்படின்னு கேட்டால், விதிதஸ்ஸகி தர்மஜ்யா சரணாகத வத்சல. இதையும் சீதா பிராட்டி விதிதஸ் ராவணனுக்கு உபதேசம் பண்றான். என் ராமன் எப்படிப்பட்ட வந்தனா, விதிதஸ்ஸகி தர்மஜ்யா தர்மஜ்யா சரணாகத வத்சல. தர்மஜன் தர்மத்தை அறிந்தவன், தர்மத்தின் வழி நடப்பவன். அது தர்மம் என்னன்னா சரணாகத வத்சலன் தெரிவித்தார். அப்போ ராமன் இந்த அவதாரத்துல கைப்பற்றின தர்மம் என்ன அப்படின்னா
சரணாகதன் தன்னிடத்திலே தஞ்சம் என்று வந்தவனை காத்தல்வதுதான் தெரிவிக்கிறார். தேசிகனும் தெரிவிக்கிறார் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்திலே, சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக பிரதி தர்மோ விக்கிரகவான். தர்மமே என்ன சொல்றது, அவன் சொல்லக்கூடிய இதுவன்னா அந்த சரணாகதர்களை காட்டக்கூடியதை அது விரதமாக கொண்டவனாய் இருக்கிறான். அப்போ பிரபஞ்ச ஜனங்களை ஆப்பதே அவனுக்கு தர்மமாக பரதர்மமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தர்மத்துக்கு துணையாயிருந்தவள் பிராட்டி. அதுதான் திருமந்திரா பிரகரணத்துல திருமந்திரத்துல ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுமையானே இதிலே ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தே பிள்ளராஜா தெரிவிக்கிறார். ஒருத்தனை காப்பாத்துறான், இவன் ரட்சணம் பண்றான் பெருமாள். அப்போ என்னன்னா அந்த திருமந்திரத்துல நேர பிராட்டியினுடைய பேர் கிடையாது. திருவட்டாட்சர மகாமந்திரத்துல பிராட்டியினுடைய பேர் கிடையாது. ஆனால் சொல்றார், ரட்சிக்கும் போது பிராட்டி வெம்பெருமான் காப்பாற்றணும்னா அது கூட பிராட்டி இருக்கணும். அப்படி பிராட்டி அனுசந்தே நாம நினைச்சுக்கணும்ன்ற, அதுல இல்லைன்னா பரவாயில்ல, பிராட்டி நீங்க நினைச்சுக்கோன்றா. அப்போ அதுதான் தெரிவிக்கிறார், இது இல்லாம இவள் சந்நிதியாலே காதம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். ஆகாசுரன் ஒரு அசுரன் சீதா பிராட்டியோட இந்த ஸ்தனங்கள்ல குத்தி தன்னுடைய மூக்கால குத்தி ரத்தம் பெருகும்படி பண்ணான். ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்துக்குவான். இப்ப நீங்களே சொல்லுங்க, யார் பெரிய தப்பம் குற்றம் புரிந்தவன்? சீதா பிராட்டியுடைய திருமேனிக்கு அவத்தியம் விளைத்தவன், தீங்கு விளைத்தவன் பெரிய குற்றம் புரிந்தவனா? சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போய் வைத்தவன் பெரிய குற்றம் புரிந்தவனா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிதான் காக்காசுரன் தான் பெரிய குற்றம் புரிந்தவன். ஆனால் காக்காசுரன் எப்படி பண்ணா, உள் பிழைத்து கொண்டான். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது. காக்காசுரன் மேல ஒரு பிரம்மாஸ்திரத்துல பிரயோகம் பண்றான். எல்லா இடமும் திரிந்து போய் திசையும் திரிந்தோடு விளக்கி விழும் காகமென விழுந்தான். ராமன் திருவடியிலே விழுந்தான். அவள் கூட சீதா பிராட்டி கூட இருந்தால் அந்த காகம் பிழைத்தது. ஆனால் ராவணன் என்ன பண்ணான், அந்த காக்காசுரனை காட்டிலும் சிறிய குற்றம் பண்ணவனான ராம், அது இல்லாமையாலே சீதையினுடைய அடுக்கம் இல்லாதையாலே சீதா பிராட்டி பக்கத்துல இல்லாத ராவணன் முடிந்தான். நம்பர்கள்லாம் ரொம்ப அழகா தெரிவிக்கிறோம். வாலி தன் மேல பான பிரயோகம் பண்ண பிறகு அவனுக்கு உயிர் போகிறவன் பலவிதமான ராமன் இடத்துல நீ என்னை கொண்டு தப்புன்னு தான் பேசணும். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், ராமன் எவ்வளோ சமாதானம் சொல்லி அவன் இது பண்ணிட்டான். கோவியல் தருமங்கள் புலந்தி தோர்களெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அவிழ்த்தின் வந்த தேவியை பிரிந்த விண்ணை திகைத்தனை போதும் செய்கை. ராமா, நீ எப்பேற்பட்ட வம்சத்தை வந்திருக்க? மனு கோவியல் தர்மங்கள், மனு தர்மங்களை எழுதிய மனு முதலே மகரிஷிகள் புதித்த வம்சத்திலே விஸ்வாக வம்சத்திலே பிறந்தவனாய் இருக்கிறாய். உனக்கு நான் தர்மத்தை சொல்லணுமா? சொல்றான் ராமனே சொல்றான், மனு வம்சத்துல எனக்கு நீ ஒரு குரங்கு தர்மத்துல சொல்ல மாட்டேன். ஆனா கடைசியில புரிஞ்சுட்டான், வாரி எதனால நீ கொண்டு தேவியை பிரிந்த பின்னை திகைத்தன். நீ எதிர்ப்பா, நீ கொண்டு இருக்க மாட்டேன், என்ன நீ கொண்டு இருக்க மாட்டேன். பிராட்டி சீதை கண்டி ஒரு பக்கத்துல கூட இருந்திருந்தாலும் எனக்கு பிராணம் போயிருக்காது. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போதும் செய்கை. இந்த சீதா பிராட்டியை பிரிந்ததுனாலே உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை கொண்டுட்டே ராமான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பல விஷயங்கள் எடுத்துக்காட்டும். பகவத்கீதையில கண்ணன் தெரியும், அவதாரத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லக்கூடிய காலத்துல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், சாதுக்களை எல்லாம் சம்ரட்சணம் பண்ணான், துஷ்டர்களை எல்லாம் தொலைக்கப்படுவது அவதாரத்துக்கு பலன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட 2 செயல்களை ராமாவதாரத்தை பண்ணிருக்கிறான். ஆனால் இதுல அரிய பெரிய விசேஷம் இருந்ததுன்னா, சீதா பிராட்டி ராமனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல எந்த விதமான வதங்களும் நடக்கவில்லை. துஷ்டர்களை தொலைக்கிறது தான் இது. ஆனா பிராட்டி கூட இருந்தா அந்த மாதிரியான நிகிரகம் எந்த சமயத்திலும் நடக்கல. எவ்வளவு வதம் பண்ணிருக்கான். முதல்ல எடுத்துக்கணும், சுபாகு தாடகன் 2 பேரை வதம் பண்ணான் விஸ்வாமித்திரோட யாகத்துக்கு போகக்கூடிய காலத்தில். அப்போ சீதா பிராட்டியோட சம்பந்தமே விவாகமே ஆகல, கொலை புரிந்தான். ஒரு பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் பயகத்தாறு மொழியார். ஆண்டாள் அன்னைக்கு சொல்லிட்டு போனான். இன்னைக்கும் பட்டிமன்றங்கள்லாம் என்ன நடக்குது, பெண்ணை கொண்டுட்டாராம், பெண்ணை கொண்டுட்டாராம், பெண்ணையா கொண்டா நம்ம கொள்றதுன்னு சொல்றதுக்கு ஆச்சாரியன் இருக்காரு. விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, நீ அவளை பெண்ணுன்னு பார்க்காதே, அவளை அடியுன்னு சொல்றாரு. அப்போ ஆச்சாரியன் நியமனத்தை கொண்டு அவனை கொன்றான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆச்சாரிய நியமனத்தை உல்லங்கனம் பண்ணக்கூடாது.
மகாபலி வாமனுடைய வாமனாவதார மகாபலியோட சரித்திரத்தை பாருங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இதுதான். இந்திரனுடைய தேசத்தை பிடிக்க கொண்டான் மகாபலி. அப்புறம் என்ன பண்றான், பெருமாள் இடத்துலயே போய் கேட்கிறான், எனக்கு எப்படியாவது தேசத்தை பெற்றுக் கொடுக்கும். பெருமாள் உடனே என்ன சொல்றான், இல்ல இல்ல, மகாபலி ஒரு பெரிய யாகம் பண்றான், அந்த யாகத்துல பலவிதமான தானங்கள் கேட்டவருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறான், நீ போய் தானமா உன்னுடைய ராஜ்யத்தை கேட்டு பெற்று போகடா. உடனே சொல்றான், யாருக்கு அவங்க போய் பிச்சை எடுக்கிறது, நான் போய் பிச்சை எடுக்க முடியாது. இந்திரன் சொல்றான் பெருமாள் இடத்துல, நான் போய் பிச்சை எடுக்க முடியாதுன்றான், வேற யாரும் பிச்சை, நீ போய் பிச்சை எடுக்கணும். உடனே எடுத்துக்கொண்டான், பிச்சை எடுத்தான். ஓங்கி உலகணந்த உத்தமன் பேர் பாடி ஆண்டாள் படம் உத்தமன்ற, ஓங்கி உலகணந்த உத்தமன். ஏன் குட்டையா போனான் கேட்டேன். குட்டையா போனான்னா இருந்தாலும் ஒருத்தர் எடுத்து போய் பிச்சை கேட்கணும். பிச்சை கேட்கணும்னா நான் அப்படியே உடம்பு புரியும். உடனே போய் புரியவர்களாகி போனான். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்றாரு, அந்த அசுர குருவாய் சுக்கராச்சாரியர் சொல்றாரு, இவன் சாதாரண அந்த குள்ளமா இருக்கான்னு நினைக்காது. அவன் கேட்கிறான், என்ன வேணும்னு, என்னுடைய பாதத்தால் யானளப்பதுவழிமண் மன்னாதரில் என்று வாய் திறந்த மத்தவன் என்னால் தரப்பட்டதென்னே பகலிடத்தை மாமணியை வஞ்சித்து தன் உலகமாக்கு மாமணியை வஞ்சித்து இது பண்ணிட்டான். சுக்கராச்சாரிய சொல்றா, இதெல்லாம் இவன் கொடுக்காதே, இவன் வந்திருக்க சாதாரணப்பட்ட சின்ன பையன் நினைச்சுக்காதே, சாட்சாத் பரம்பொருள். அதே மகாபலிதான் அந்த காட்டு இந்த காட்டு ஒரு சத்பாத்திரம் எனக்கு கிடைக்குமா, பகவானை எந்த கை மேல நீக்கக்கூடிய கை கீழே தாழ்ந்து இருக்கு, அதுக்கு நான் தானம் பண்றேன், இந்த காட்டு எல்லாம் ஞாபகம் இருந்தாலும் சரி நான் இது பண்றாங்க. உடனே அப்படி என்ன பண்ற, சுக்கராச்சாரியருக்கு மனசு தாங்கல, எப்படியாவது தன் சிஷியனை காப்பாற்ற என்ன பண்றாரு, அந்த கமண்டூர்ல ஜலத்தை தாரையை வார்க்கணும், தானம் கொடுக்கறதுன்னா அந்த ஜலத்தை விடணும். அது என்ன பண்றாரு, அந்த கமண்டூர்ல போய் ஒரு பூச்சி மாதிரி போய் குழுவா அடைச்சு விடுறாரு. உடனே என்ன பண்றாரு, அந்த களம் போல கையில ஒரு அந்த பிராமணன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவித்திரத்தை ஒன்று சாத்திட்டு இருக்காரு வாமனன். உடனே அந்த கமண்டூருடைய ஓட்டையில விட்டார், அவனுடைய கண்டு கொடுத்து அப்புறம் ஜலம் அவன் திருவிக்கிரமனா இது பண்ணி உலகளை அளந்தான், மகாபலியை கூட தந்துட்டான். இப்ப கேட்கிறாரு, இதுல காட்டக்கூடிய நீதி என்னன்னு கேட்கிறார். காட்டக்கூடிய நீதி என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்ல ஆச்சாரியனுடைய வார்த்தையை உல்லங்கனம், தானம் பண்றது நல்லதுன்னு தானே சொல்ற சாஸ்திரங்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல மகாபலி பாதாள லோகத்துக்கு போனான்னு சொல்லல, ஏன்னு கேட்டான். ஆச்சாரியனுடைய வார்த்தையை உல்லங்கனம் பண்ணான். ஆச்சாரியனுடைய வார்த்தை, ஆச்சாரியன் எதை சொன்னாலும் கடந்த பொருத்தினாலும் விதிச்சோம். ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி நடந்தான், அதனால மகாபலி அதுக்குள்ள சரி, அப்போ மகாபலி தான் தப்பு பண்ணிட்டான், ஆச்சாரியன் ஏன் கண்டு போச்சுன்னு அடுத்த கேள்வி கேட்டார். உடனே சொல்றார், தானம் ரொம்ப உசந்த காரியமாச்சு, தானத்தை விளக்குறது தப்பு, அதனால ஆச்சாரியன் கட்டு கொடுத்து விட்டாராம். அதே போல இந்த இடத்துல தாடகா உதம் பண்ணுன்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா விஸ்வாமித்திரர் தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பல பட்டிமன்றங்கள் நடக்கலாம், அன்னைக்கு ஆச்சாரிய உல்லங்கனம் வார்த்தையை மீறி நடக்க கூடாதுன்றதே அவனை கொலை புரிந்தான். சுபாகுன்ற அரக்கன் மாரீசனுடைய மகனா இருக்க சகோதரனான கூட சுபாகு போய் கொண்டார். அப்படி கொல்லக்கூடிய காலத்துல பிராட்டி இருந்தாலும் விவாகமே நடக்கலன்னு சொல்லக்கூடியதான். இதிலாபுரிக்கு போய் பிராட்டியை மணந்து கொண்டான். அது முன்னாக ஏதாவது கொலை தொழில் பிராட்டி இருக்கக்கூடிய சமயத்தில் நடந்ததானா நடக்கலன்னு தெரிவிக்கிறான். இல்லையே, விராதவதம் நடந்தது. விராதன்ற ஒரு ராட்சசன் என்ன பண்றான், அவனை வதம் செய்தான் என்பதற்கான சொல்லக்கூடியதார்கள். அதாவது அரண்ய காண்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல வனத்துல போயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், இந்த விராதனுடைய ராட்சசனானவன் என்ன பண்ணான், முதல்ல சீதா பிராட்டியை பிடித்து கொள்கிறான். அதுக்கப்புறம் அவனை துரத்திட்டே இவன் 2 பேரும் போறான். சீதா பிராட்டியை விட்டு ராமனையும் லட்சுமணையும் பிடித்து கொள்கிறான். அப்புறம் என்ன பண்றான், அவன் 2 பேரும் அவனை இது பண்றான். அந்த விராதனை எவ்வளவோ பண்ணணும்னு பாக்குறான். என்ன பண்ணாலும் அவன் என்ன ஆகுது, அவன் கீழே விழுந்துடுறான். அவனுக்கு கத்தியை கொண்டு ராமன் லட்சுமணன் விட்டு விடுறான். அவன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் விராதன் என்ன சொல்றான், ஆனா அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா பிராட்டி ஏதோ ஒரு இடத்துல விட்டுடுறான். அவன் கண் பார்வையிலே இல்லை. ஆனால் விராதனை வேற எங்கேயோ பக்கத்துல வேற ஒரு வனத்தை தூக்கின்னு போட்டான். அந்த இடத்துல விராதனை கொண்டு விடுகிறார்கள் ராவணன் லட்சுமணாசன். அவனே சொன்னா, எனக்கு கொல்ல முடியாது, எனக்கு ஒரு சாபம் அப்படி, அதனால என்னை புதைச்சிருப்போம் பூமி தான்றான், பூமியில புதைச்சுடுறான் அப்படின்ற கதையெல்லாம் அது இருக்கு. அப்போ விராதன் கொலை பண்ணப்பட்டக்கூடிய சமயத்து கூட பிராட்டி அவன் கண்ணெதிர்க்க இல்லை. கரதூஷணர்களை வதம் பண்ணானே, 14,000 ராட்சசர்கள் கரதூஷணை வதம் பண்ணானே ராமன், அப்ப பிராட்டி பக்கத்துல தானே இருந்தான்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆனால் கரதூஷண வதம் நடக்கக்கூடிய காலத்துல கூட ராமன் என்ன பண்றான்னா, லக்ஷ்மணன் சொல்றான், பிராட்டியை கூட்டிட்டு குகைக்குள்ள போட்டு கண்பாவையை மறைந்து நீ ஒரு குகைக்குள்ளே போயிடுன்னு அந்த கூட்டு போடுன்னு சொல்றான். ஒரு 5 நிமிஷத்துல முடியும். அவங்க கரதூஷணை வதம் பண்ணக்கூடிய காலத்துல பிராட்டியை இது பண்ணிட்டு போயிடுறான்.
ஒரு தனியா இடத்துல அப்போ பிராட்டியினுடைய கண் பார்வையே பண்ணல. 14,000 ராட்சசர்களை குழித்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாரீச்சவதம், மாரீச்சனை கொல்லக்கூடிய காலத்துல எப்படி பண்றான்? மாரீச்சனை பல கால தூரம் அழைச்சி கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் கொள்றான். அப்போ பிராட்டி பக்கத்துல இல்லை. சூர்பனமாக மூக்க அவர்தானே, அப்போ எப்படி இது பண்ணான் கேட்டான் இல்லையா? அடுத்த விஷயம் அதுதான் முக்கியமா இதுவா இருக்கு. சூர்பனகா பங்கம் பண்ணக்கூடிய காலத்திலே சூர்பனகை வதம் செய்திருக்கிறாராம். சூர்பனகை வதம் செய்திருந்தான்னா சீதா பிராட்டி பிரிந்திருக்க போறதில்லை. ஆனால் எவ்வளவு எல்லா விதமான என்ன சொல்றது, சீதாவினுடைய அபகரணம் சீதையை கவர்ந்து செல்வதற்கும் எல்லாம் அதுவே காரணமாகத்தான் இருந்தது. அப்போ ஏன் அவளை இது பண்ணல? சூர்பனகைய உயிரை கொள்ளாத அந்த மூக்க மட்டும் அறுத்து விட்டாங்கன்னா அந்த இடத்துல சீதா பிராட்டி கூட இருந்தான். சீதா பிராட்டியினுடைய திருமேனிக்கு அவத்தியம் விளைவிக்கணும்னு தான் சூர்பனகை நினைக்கிறான். அதனால என்ன பண்றான்? அவளை கண்டிச்சு விடுறது போல அவளை மூக்கை இது பண்ணான். அப்ப சீதா பிராட்டி பக்கத்துல இருந்தால் அதுதான் பெரிய இடையூறாயிருந்து முக்கியமான ஹேத்துன்னு தெரிவிக்கிறான். சீதா பிராட்டி பக்கத்துல இருந்தா அதனால அவன் சூர்பனகையோட மூக்க மட்டும் அறுத்து விட்டான். அப்போ முக்கிய ஹேத்து அதுன்னா முக்கிய காரணம் என்ன? அமுக்கியமான காரணம் ஏதாவது உண்டான 2வது காரணம் இருக்கு. விஸ்வாமித்திரர் எங்க தாடகையை கொன்னுன்னு சொன்னாரு, அது போல ஆக்கிய கொடுத்து சூர்பனையை கொன்னுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆக்கிய பண்றதுக்கு யாரும் இல்லை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். விராட்டி பெருமாளை விட்டு பிரிந்த பின்பு என்ன பண்றான்? வாலிபதம்ல முக்கியமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அப்படியே வாலிபதம் நியாயமான பல விஷயங்கள் இருக்கட்டும். ஆனால் வேதாந்த தேசிகர் அந்த சங்கல்ப சூரியோதயம் ஒரு நாடகம், அந்த நாடகத்தின் தெரிவிக்கிறார். நிரவதி குணக்கிராமே ராமே. வாலிபதம் ரொம்ப நியாயமானதுன்னு என்ன சொல்றாங்க பண்டிதர்கள்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அதை எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காடான்னா ஏத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. வாலியா சொல்றாங்க, என்னை எப்படி நீ கொன்னாய் அப்படின்னு ரொம்ப ஆட்சேபம் பண்ணி தானே ஒத்துக்கொண்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதே சொன்னாங்க, தேவியை பிரிந்த பெண்ணை திகைத்தனை புகழும் செய்கை பிராட்டி இல்லாதனால இருந்துதான் என்னை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார்கள். இந்த இடத்துல நீங்க நிறுத்திப்போம். ஆனால் திங்கக்கிழமை யாராவது அனுமதிகள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் அவகாசம் ஆனா கூட சாயங்காலம் இந்த மேற்கொண்டு இதனுடைய அனுபவத்தை இந்த தர்மத்தியாகனு சொல்லக்கூடியது இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை என்ன நினைச்சுட்டு வந்தேன்னா ஒரு வேலைக்கு 4 குணங்கள் அப்படி சொன்னோம்னா 4 வேலையில 16 குணங்கள் முடிஞ்ச கொண்டு அப்படியாவது முடிக்கிறதுக்கு அந்த ராமனை கிருபை பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல நிறுத்துறீங்க. சாயங்காலம் அவசியம் அனைவரும் ஆதரிக்கிறேன். ஸ்ரீ ரங்கவாசினே நித்யஸ்ரீ நித்யமங்களம்.